சார் கிளிஞ்சல் இருக்கு பாருங்கள். கிளிஞ்சல் கிளிஞ்சல் இப்போ வந்து சூளை போட்டிருக்குறோம் பாருங்கள். சூளை வந்து போட்டிருக்கோம். கிளிஞ்சல் சூளை கிளிஞ்சலும் கரியம் போட்டு சுண்ணாம்பு சூளை போட்டு கிளிஞ்சல் வேகுது. இதுதான் இந்த கிளிஞ்சல் தான் வந்து கரியை போட்டு கிளிஞ்சல் வந்து வெந்து சுண்ணாம்பு ஆகிடும். இந்த கிளிஞ்சல் தான் வந்து வெந்து சுண்ணாம்பும் ஆகிடும். கிளிஞ்சல் கறி வேக வச்சு சுண்ணாம்பும் ஆகிடும். இதுதான் வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு. இப்போ இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு பில்டிங் பூசு வேலைக்கு தருகிறோம். கிளிஞ்சல் சுண்ணாம்பு வாங்க. இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு பூசு வேலைக்கு நாங்கள் வந்து ஜெலிச்சு கொடுக்குறோம். பில்டிங்கு பூசு வேலைக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு சுத்தமாக ஒரு கப்பி கூட இல்லாமல் ஒரு கல் மண் எதுவுமே இல்லாமல் ஜெலிச்சு தரோம். அந்த ஜெலிச்சு தர சுண்ணாம்பு வந்து மணலும் நைஸ் மணலும் கிளிஞ்சல் சுண்ணாம்பும் நாங்கள் ஜல்லடை போட்டு ஜெலிச்ச சுண்ணாம்பும் நைஸ் சுண்ணாம்பும் கிளிஞ்சல் சுண்ணாம்பும் ரெண்டுத்தையும் ஒன்றா புளிக்க வச்சு பில்டிங் கட்டிடம் கட்டுவாங்க. அது வந்து சிமெண்ட் இல்லாமல் வந்து பில்டிங்கு வந்து வேலை செய்வாங்க. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். வந்து ஜெலிக்கிறத நம்ம போய் கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து ஜல்லடை போட்டு ஜெலிக்கிறாங்க பாருங்கள் சார். சுண்ணாம்பு சுத்தமாக ஜெலிச்சு விடுவாங்க. சூளை போட்டதை இப்போ பார்த்தோம் பாருங்கள். இப்போ சூளை போடுறத காட்டுறேன். இந்த சூளை போட்டு தான் கிளிஞ்சல் சூளை போட்டு தான் இந்த சூளை வந்து கிளிஞ்சலும் கரியும் போட்டு வேக வச்சு இந்த சூளை போட்டு இந்த கிளிஞ்சலை வந்து வெந்த பெருக்கி கீழே இறக்கி தண்ணி போட்டு ஸ்லேக் பண்ணி பவுடர் ஆக்கி இது போய் ஜல்லடை மாரி வச்சு ஜெலிச்சு விடுவோம். இந்த ஜெலிச்ச சுண்ணாம்பு தான் வந்து பில்டிங் கட்டிடங்கள் கட்ட பயன்படுகிறது. கொஞ்சம் சுண்ணாம்பு காட்டி அவர் எடுப்பார் பாருங்கள். இப்போ ஜெலிச்ச சுண்ணாம்பு எப்படி நைஸாக இருக்குது மட்டும் பாருங்கள். இப்படி காட்டுறாரு பாருங்க. எப்படி இருக்குது சுண்ணாம்பு? ரொம்ப நைஸாக இருக்குது. இப்போ சத்தமாக சொல்லு. நைஸாக இருக்குதா சுண்ணாம்பு? என்ன பயன்படுத்துவாங்க? வெதரிங் கோஸ்ட்டுக்கு பில்டிங்க்கு இப்போ யூஸ் பண்ணுறது. அப்புறம் தெரியல. சரி போட்டுருங்க. இதுமாரி வந்து ஜெலிச்சு சுண்ணாம்பு கட்டிடத்துக்கு சிமெண்ட்டு இல்லாமல் கம்பி இல்லாமல் வந்து பில்டிங் கட்டிடம் கட்டுறதுக்கு நாங்கள் வந்து இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு இப்போ இதுமாரி ஜெலிச்சு ஏற்றி அனுப்பி வைப்போம். இதை வந்து புளிக்க வைப்பாங்க. புளிக்க வைக்கிறதுனா கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஜல்லடை போட்டு ஜெலிச்சது மற்றும் மணலும் கடுக்காய் வெள்ளமும் சேர்த்து ஊற வச்சு புளிக்க வச்சு நிறைய கவர்மெண்ட் கட்டிடங்கள்லாம் நான் கொடுத்துருக்குறேன். இந்த பில்டிங்கில் சுண்ணாம்புலேயே வந்து கட்டுற பில்டிங் வந்து இதுமாரி தான் ஜெலிச்சு தான் வந்து பயன்படுத்தணும். சுண்ணாம்பு வாங்க கிட்ட காட்டுறேன். கிளீனாக ஜெலிச்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஜெலிச்சு தான் வந்து நம்ம வந்து கட்டிடத்துக்கு பயன்படுத்தணும். மீதி இதுமாரி கப்பி எதுவுமே இல்லாமல் சுத்தமாக ஜெலிச்சிடுவோம். இந்த இருக்குது பாருங்கள். கப்பிலாம் எடுத்துடுவோம். இது போல் ஜல்லடியில் வந்து ஜெலிச்சு வந்து கட்டிடம் கட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இதுமாரி நீங்கள் கட்டிடம் கட்டினீங்கன்னா 150 வருஷம் இல்லை 500 வருஷம் வரைக்கும் சுண்ணாம்புலேயே கட்டின பில்டிங்லாம் நிறைய இருக்குது. 500 வருஷம் மேலேயே கூட இருக்குது சுண்ணாம்பில் கட்டின பில்டிங்கு. உங்களுக்கு வந்து சுண்ணாம்பு தேவை என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இதுதான் ஜெலிச்சு வச்சுருக்கிறது. இது இன்னும் நிறைய ஜெலிக்க வேண்டியது இருக்குது. ஜெலிச்சு தான் வந்து தமிழ்நாட்டு எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் நாங்கள் இந்த சுண்ணாம்புலேயே நாங்கள் கட்ட போகிறோம்பா, வீடு கட்ட போகிறோம், நீங்கள் வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு கொடுப்பான்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இதுமாரி ஜல்லடை வச்சு ஜெலிச்சு உங்களுக்கு ரொம்ப சுத்தமான முறையில் நாங்கள் வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு தருவோம். இதுதான் எங்கள் சூளை பாருங்கள். சூளை வேகுதுங்களா? சுண்ணாம்பு சூளையில் கிளிஞ்சல் வேகுது. இது சுண்ணாம்பு ஆகிடும். பியூர் சுண்ணாம்பு ஆகிடும். இதுதான் எங்கள் கிளிஞ்சல். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த டைமில் வேணாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு பில்டிங்கில் சுண்ணாம்பு சிமெண்ட்டே இல்லாமல் வந்து கட்டிடம் கட்டுறதுக்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து ஜல்லடை போட்டு ஜெலிச்சு தருவோம். இது 100% ஒரிஜினல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு. நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
வாங்க சுண்ணாம்பு சூளையை கிட்ட போய் பார்க்கலாம். சூளை வேவுது பாருங்க. வேவுதுங்களா? கிளிஞ்சல் வேவுதுங்களா? இது வந்து எந்த தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் நாங்கள் இப்போ கொடுக்குறோம். இது எந்த ஊருக்கு போகுதுன்னா ஒடிசா மாநிலத்துக்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம். ஒடிசா மாநிலத்தில் சுண்ணாம்புலேயே பில்டிங் கட்டுறாங்க. அதுக்கு வந்து நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம். நீங்களே பார்க்கலாம் சார். இது வந்து கட்டிட கட்டுறதுக்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு இப்போ ஏற்றி அனுப்பி வைக்க போகிறோம். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.